தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தனபால் ஊடக வாயிலாக பொது பலன், ஜாதக பொது பலன் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடமானது மிக சிறப்பான வருடமாக அமையும். பல துறைகளில் வெற்றி பெறுவார்கள். பல பொது பலன்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதனாலும், சனி, ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை கூட்டியிருப்பதனாலும் குடும்பம், வாழ்வியல் போன்றவற்றில் மிகச்சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் நீர்வளத்தில் இருக்கக்கூடிய பயணங்கள், பாதைகள், வியாபாரங்கள், தொழில் முதலியவை மிகச்சிறந்து விளங்கும். இந்த சூழலில் பார்க்கும்போது இந்த புத்தாண்டானது எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பையும் உயர்வையும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாச வருடமானது ஒரு நல்ல முயற்சியையும் அதே சமயத்தில் நல்ல பலனையும் வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அமையும். படிப்பு, வேலை போன்றவற்றில் நல்ல பலனை தரும். வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக அமையும். காரணம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு நன்றாக இருக்கிறார். ஆனாலும் சனி பார்வை இருப்பதனால் சில தோய்வுகள் இருக்கும். ஆனாலும் வியாபாரிகளுக்கு இது மிகச்சிறந்த வருடமாக சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு சூரியன் நன்றாக இருப்பதனால் உண்மையிலேயே அவர்கள் பதவி உயர்வு, வாழ்க்கை வளம், சிறப்பு, புது பணிகள் கிடைப்பது போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு இது மிகச்சிறப்பான ஆண்டு. அதே சமயத்தில் எல்லா விதமான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் அணிகலன்கள், பவுன் விலை சராசரியாக உயர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு வேண்டிய ஆடம்பர பொருள்கள், அணிகலன்கள் எளிதாக கிடைக்கும். அதே சமயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ராகு, சனி சேர்க்கை இருப்பதனால். அதனால் பெண்களுக்கு இது ஒளிமயமான எதிர்காலமாக நாம் சொல்லலாம். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அவர் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல கல்வியில் வளர்ச்சியும் நல்ல மதிப்பெண்களும் பெற்று நல்ல கல்லூரிகளில் சேர்வதற்கு, அதே சமயத்தில் நல்ல துறைகளில் சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை இந்த ஆண்டு நாம் பல மாணவர்களுக்கு சொல்ல முடியும். அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த சிறப்பு என்பது என்னவென்றால், உண்மையிலேயே அவர்களிடம் சிறு சிறு மாறுதல்களும் நன்மைகளும் நடைபெறும். இந்த ஆண்டில் மிகப்பெரிய நல்லது செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று மக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள். விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த காலம் இது. நன்கு விவசாயம் நடைபெறும். அதே சமயத்தில் மழை பெய்யும். விளைபொருளுக்கேற்ற பணம் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு இதுக்கு உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் கலைஞர்களுக்கும் இந்த ஆண்டு மிக நன்றாக இருக்கிறது. கலை, சினிமா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை, சிறந்த பலனை அளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய